ஹாய்ங்க. இன்னைக்கு மீதி இருந்த ஒரு சப்பாத்தி மாவுல தாங்க நூடுல்ஸ் பண்ணலான்னு நான் தேய்ச்சிட்ருக்கேன். அதை வந்து நம்ம எப்போதும் சப்பாத்தி தேய்ப்போலங்க, அது மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாத மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சமாக தான் இருந்துச்சு. சரி இன்னைக்கு கத்தியிலே கட் பண்ணிடலான்னு கத்தியை வச்சு நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஒரு கொஞ்சம் இதை விட கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதோட நிறைய மாவு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம இடியாப்பம் புளிவோலங்க, அதிலே 3 ஹோல் இருக்கும்ல, அதில் புழிஞ்சு எடுத்திங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி அப்படியே வரும். இதை நான் இன்றைக்கி கொஞ்சமாக இருந்தவாசி அப்படியே தனித்தனியாக கட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி நைட்டே நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா மார்னிங் பண்ணிக்கலான்ட்டு நான் கட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேங்க நைட்டே. மார்னிங் பார்த்தா அப்படியே தாங்க இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. இது பாயில் பண்ணால் எல்லாமே கரெக்டாகிடுங்க. இப்போ வந்து நான் தேவையான அளவு தண்ணி வச்சு அதில் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணி 2 ட்ராப்ஸ் ஆயில் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு கொதிக்கட்டும் அப்படியே. இதிலே இது வெந்துடும். இது கொஞ்சம் நான் பெருசாக கட் பண்ணியிருக்கவாசி ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இப்போ இது வெந்தோன்னா நம்ம வந்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்க வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா நல்லாவே இப்போ வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது கொஞ்சம் நேரம் ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து இது நம்ம ஆயில் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கடாயில். அடுத்து நான் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கினோன்னே வெங்காயம் அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பொழுதும் நூடுல்ஸ் பண்ணுவோம்லங்க, மசாலா போட்டு அதே மாதிரியே தான் பண்ணலாம். இன்றைக்கி நான் எக்கு தான் ஆட் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. எக்கு ஆட் பண்ணுறவாசி நான் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூளும் அப்புறம் மிளகாத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன். நம்ம எந்த மசாலா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வெந்தோடனே பெப்பர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவாசி காரம் கம்மியாக தான் நான் போட்டிருந்தேன். இப்போ வந்து நம்ம வேக வச்ச நூடுல்ஸை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இதில் கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். இது பார்த்திங்கன்னா சூப்பராக ஹெல்த்தியாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நூடுல்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கோதுமை மாவு வச்சு அதுவும் சப்பாத்தி மாவு வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.